கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது அழிவில்லாத தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமையை யாரும் அழிக்கவே முடியாது. ஆனால் இந்த அழிவில்லாத மகிமையை மனுஷன் எதுக்கெல்லாம் ஒப்பிடுறான் பாருங்க. பறவைக்கு, இன்னும் மிருகங்களுக்கு, இந்த ரூபங்களுக்கு கர்த்தருடைய மகிமையை ஒப்பாக்குகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களை, படைத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நாம் படைத்தவரை ஆராதிக்க வேண்டும், படைத்தவைகளை அல்ல, படைக்கப்பட்டவைகளை அல்ல. நாம் இயேசுவை ஆராதிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்ல. இந்த இடத்துல வேதம் அழகாக சொல்லுகிறது, நாம் தேவனுடைய மகிமையை யாருக்கு ஒப்பாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஒருவேளை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு கர்த்தருடைய மகிமையை ஒப்பாக்குதல் என்று சொன்னாலும், குடும்பத்தில் உள்ள காரியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, அல்லது நம்முடைய செல்வம், இல்லை நம்முடைய வேலை, பலவித காரியங்களை தேவனுடைய மகிமைக்கு ஒப்பாக நிறுத்தி கொண்டிருப்போமானால் கர்த்தர் அதை விரும்பாதவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளிலும் நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? ஒருவேளை நம்ம நல்லா படிச்சிருக்கலாம், நிறைய ஞானம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனாலும் நாம் அறிவிலை குறைவுள்ளவர்களாய் மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய மகிமையை இன்று நாம் யாருக்கு நிகராக வைத்திருக்கிறோம்? எதற்கு நிகராக வைத்திருக்கிறோம்? எல்லாவற்றிற்கும் மேலாக என் ஆண்டவருடைய மகிமை, அதற்கு பின்பதாகத்தான் இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்று சொல்லுகிறோமா? அல்லது அந்த மகிமைக்கு ஒப்பாகவும் எல்லாமே ஒன்று தான், அதுவும் இதுவும் எல்லாம் நான் சேர்த்துக்குவேன் சொல்லி நாமே சமாதானப்படுத்துகிறோமா? நம்மை ஞானிகள் என்று சொல்லாமல் இம்மாதிரியான வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் பைத்தியக்காரர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஆராய்ந்து பார்க்கலாமா? எங்கள் அன்பின ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய மகிமையை நீர் வேறு ஒருவருக்கும் கொடுப்பதில்லை. ஆகவே உம்முடைய மகிமையின் கிரீடத்தை ஆண்டவரே மனிதர்களாகிய எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிறேன். அதற்கு ஒப்பான மகிமை எங்கேயும் எந்த இடத்துலையும் இல்லைப்பா. பரிசுத்தாவியானவர் கேட்கிற ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும். உம்மிலே இன்னும் ஆழமாக ஆண்டவரை உம்முடைய அருகில் வர கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்துக் கொடும். ஞானிகளை நீர் மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. இன்னசென்ட் பீப்புளுக்கு உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.